உலகெங்கிலும் வாழும் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பார்க்க இருப்பது ராசியினுடைய பொதுவான குணநலன்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுக்கு என்னென்ன யோகம் கிடைக்கும், எந்த வயதில் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். நாம் இன்று முதலாவதாக பார்க்க இருக்கும் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிங்கிறது நெருப்பு தத்துவமான ராசி. இது ஒரு சர ராசி. இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 1ஆம் பாதம். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, பரணியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தனித்தனியாக பார்ப்போம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் திங்கிங் இருப்பவர்களாக இருப்பாங்க. எதை எடுத்தாலும் இம்பல்சிவாக டிசிஷன் எடுக்கிறது, இம்பல்சிவாக முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் பொறுமை குறைச்சலாக இருக்கும். ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. குழந்தைகளாக இருந்தால் ரொம்ப பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். ஏதாவது ஒரு விளையாட்டு பொம்மை வேண்டுமென்றால் அது அந்த சனமே அங்கே வாங்கணும் பேரண்ட்ஸ், இல்லாட்டா அவங்க அடம் பிடிச்சிருவாங்க, வாங்கி வச்சிருவாங்க. இதை மாதிரி குணமுடையவர்களாக இருப்பார்கள். இப்போ பரணி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சுக்கிரனோடது இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க ட்ரெஸ்ஸு விதவிதமாக போட்டுக்கணும்னு நினப்பாங்க. ஃபேன்சி ட்ரெஸ்ஸு காம்படிஷன் ஸ்கூலில் நடந்தால் அதில் ஆளாக போய் நிற்பாங்க. ஏன்னா காலபுருஷனுடைய முதல் வீடு தான் மேஷராசி. அதில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம கார்த்திகை சொன்னோம். அது சூரியனோட நட்சத்திரம். இப்போ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல போல்டாக இருப்பாங்க, விதண்டாவாதம் பேசுவாங்க, தான் எடுத்த முடிவு கரெக்டும்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த மேஷ ராசி பிறந்தவர்கள் ஐ டு ஐ கான்டாக்ட் பேசுவாங்க. இது மற்ற ராசிக்கு இருக்காது. இவங்களுக்கு ஒரு ஆணவம் இருக்கும், ஒரு தைரியம் வீரியம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க மிலிட்ரியில் இருக்கலாம், ஆர்மியில் பெரிய போஸ்டில் இருக்கலாம், கொஞ்சம் திமிராகவே நடந்துக்குவாங்க. திருமணமானவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற மாட்டாங்க. மேஷராசி திருமணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தெரியும். அது கணவனோ மனைவியோ மேஷராசியாக இருந்தால் ரொம்ப விட்டு கொடுத்து மாறி போகவே மாட்டாங்க. அவங்களோட இதில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா செவ்வாயினுடைய ராசி அது. அதோட மட்டும் இல்லை, இந்த நான் சொன்னேன் இல்லையா, இராணுவம், போலீஸு, இந்த மாதிரி இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு. ஹோட்டல் நடத்துகிறவங்க, பெரிய பெரிய ஹோட்டல் தொழிலதிபர்கள், இவர்களெல்லாம் மேஷராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவருக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக 3வது 6வது வீட்டுக்கு அதிபதியாக புதன் வருகிறார். அதனால இவர்களுக்கு தம்பி தங்கைகள் மீது அதிகமான பாசம் இருக்கும். அவர்களை எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே மனச்சோர்வு அடைவார்கள். இவர்களுக்கு மற்றவர்களை முழுமையாக நம்புவது என்பது பிடிக்காது, நம்பவே மாட்டாங்க. எதையுமே பல தடவை ஃபோன் செய்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வேலையை ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டோம், அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களால பொறுமை காக்க முடியாது. நீ இதை பண்ணிட்டீங்களா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இதை பண்ணிட்டீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் இவங்களோட இருக்கிறவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படும். இவங்களை சமாளிக்கிற இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இவங்களோட சுறுசுறுப்புக்கு மற்றவங்களால இயங்க முடியாது. இவங்க 24/7 இவங்களுடைய சுறுசுறுப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மற்றவங்க நிச்சயமாக ஈடு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன சொல்லுவாங்க, மற்றவங்கள்லாம் வேஸ்ட்டு, அவங்க எதுக்குமே அவங்களுக்கு உதவாதவர்கள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க. இது ஒரு பெரிய ட்ராபேக் இவங்க கிட்டக்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய இராணுவத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, குடும்பத்தை விட்டு போய் அங்கே இருப்பவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா அஸ்வினி நட்சத்திரமாக தான் இருப்பாங்க. கேதுவோட நட்சத்திரம் இல்லையா, அதனால ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் அவங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இராணுவத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய, அவங்களுக்கு நம்ம ஒரு சல்யூட் அடித்தே ஆகணும். இப்போ திடீர்னு பாகிஸ்தான் வார் வருது, அப்போல்லாம் போய் வார் ஃப்ரண்ட்டில் அவங்க நிற்கணுங்கும் போது அவங்க குடும்பத்தை நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பூரா மேஷ ராசியில தைரியம் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். போலீஸ்ல இருக்கிறவங்க கூட ரொம்ப நேர்மையாக இருப்பார்கள். மேஷ ராசிகள் பிறந்தவங்க நேர்மையா இருப்பாங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு சாத்திய துணிச்சல் இருக்கும். இவங்க வந்து என்ன நோயால பாதிக்கப்படுவார்கள் என்று கேட்டீர்களானால், இவர்களுக்கு மனப்பதட்டம்னு சொல்லுவாங்க, ஆங்ஸைட்டி. ஏன்னா ஒரு வேலை அந்த நேரத்துல முடிக்கணுங்க. அது முடிக்கலன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஆங்ஸைட்டி வந்துடும். இது நம்மளுக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். ஆங்ஸைட்டி, சந்தேகம், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் அவங்களுக்கு. அப்போ கோபமும் வரும். இந்த மேஷராசிக்கு கோபம் பயங்கரமாக வரும். ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த கோபம் மறைஞ்சிரும் அவங்களுக்கு. அதை அப்படியே வச்சுக்கிட்டு பழி வாங்குற உணர்ச்சியோ அந்த மாதிரி நிச்சயமாக இருக்காது. படிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிநாடுகள்லாம் போய் படிக்கிற வாய்ப்பு இருக்குது. முதன்மையான மாணவனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து மற்றவங்கள விட இவங்களுக்கு மெச்சூரிட்டி ஜாஸ்தின்னு சொல்லணும். மற்ற ராசிக்காரர்களை விட ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணி நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நோய் மெதுவாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6வது வீட்டு அதிபதியாக புதன் வருகிறார். எனவே இவருக்கு வந்து மரபு சம்பந்தமான நோய், சுகர், பிபி, இந்த மாதிரி நோய்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. கவனத்துடன் இருக்கணும். அப்புறம் இருதயத்துல பிரச்சனைகள், இரத்த ஓட்டத்துல பிரச்சனை. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து இரத்த ஓட்டத்தை குறிக்கும். அதனால அதுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ராசியில பிறந்தவங்க. இப்போ வந்து இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வேற என்னென்ன ஸ்பெஷல் குணங்கள் இருக்குன்னா, இவங்க அடுத்தவங்க உதவி கேட்டால் கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் சொன்ன சொல் தவறக்கூடாதுன்னு நினைப்பவர்கள். அதனால மேஷ ராசி கிட்ட கடன் வாங்கினா ஜாகிரதையா இருக்கணும். திருப்பி கொடுக்கறதா இருந்தால் வாங்கணும், இல்லைன்னா சும்மா விட மாட்டாங்க அவங்க. அவங்க வந்து ஏமாத்துனா அவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது, அவங்க கிட்ட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டிடியூடு உள்ளவங்க. என்னன்னா அடுத்தவங்க பணமும் எனக்கு வேணாம், என்னோட பணத்தையும் நான் யாருக்கும் அனாவசியமாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். குடும்பத்தை எப்பொழுதுமே கண் போல காப்பாற்றுபவர்கள். இப்போ வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸு, சர்ஜன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிறந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க சர்ஜரியிலலாம். அவங்களுக்கு ஈடாக வேற யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய தொழிலில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ரொம்ப டெடிக்கேட்டட் பீப்புள் அவங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, கார சம்பந்தமான உணவுகள் ரொம்ப பிடிக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கர், இது எல்லாமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஓல்டு ஐட்டம்ஸு, அதாவது சவுத் இண்டியன் ஐட்டம்ஸு, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோவா நாட்டம் இருக்காது. புதுசை நாடி போவாங்க, புது ஐட்டம், புது விஷயங்கள். ஒரு புரட்சிவாதினே சொல்லலாம், ஒரு புரட்சிகரமான ஆளுங்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போதுமே எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மேஷராசி. அன்பு அதிகமாக வைப்பார்கள். ஆனால் என்ன ஆகும், அந்த அன்பு பாசமே அடுத்தவங்களுக்கு பிரச்சனையாகும். இவங்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு பொசசிவாக இருப்பாங்க. இப்போ மனைவியாக இருந்தால் கணவன் மேலே பொசசிவாக இருப்பாங்க. இப்போ மனைவியாக இருந்தால் கணவன் மேலே சொன்னேன் இல்லையா, கணவனாக இருந்தால் மனைவி மேலே. இது மாதிரி பொசசிவ்னஸ்ங்கிறது இந்த ராசிக்கு உடைய இன்னொரு குணம். அதற்கப்புறம் படிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பால்ய வயசில் அவ்வளோவா நல்லா படிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு வரும்போது கேது தசை தான் முதலே தொடங்கும். கேது தசை வந்து அந்த அளவுக்கு படிப்பில் நாட்டம் கொடுக்காது. இப்போ அதுக்கு அடுத்தது சுக்கிரன், பால்ய சுக்கிரன் படிப்பை கெடுக்கும்னு ஒரு பழமொழியே இருக்கு. பரணியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை ஆரம்பமாக இருக்கும். சூரிய தசை அதுவும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நல்ல புத்திமான்கள் எப்போ படிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 13 வயசுலேருந்து அவங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவலையே பட வேணாம், எல்லா விதத்துலேயும் அவங்க உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தை கடைசி வரை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வார்கள். இதையெல்லாம் மேஷ ராசியினுடைய குணங்கள். இப்போ மேஷ ராசிகள் பிறக்கிறவங்க எந்தெந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். ஏன்னா அவங்களுக்கு 9வது வீடுங்கிறது
குருவோட வீடு. ஸோ குருவை வழிபடலாம். அதுக்கப்புறம் 5ஆம் வீட்டான சூரியனை வழிபடலாம். ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம், இல்லைன்னா சூரிய காயத்ரி சொல்லலாம். இதெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான கவலைகள், பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக தீர்வு ஏற்படும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். மேஷராசின்னு வந்தாலே முருகன் வழிபாடு, கந்த சஷ்டி கவசம், இல்லைன்னா முருகர் கோயிலுக்கு செல்வது, செவ்வாயை நம்ம பலமாக்கணும். அதுதான் இந்த கான்செப்ட். இந்த கடவுளை கும்பிட்றதுக்கு இந்த 3 விதமான வீட்டு கடவுளை நம்ம கும்பிட்டாக்க நமக்கு எல்லா விதமான நலன்களும் வளங்களும் நமக்கு கிடைக்கும். இதை தவிர இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னு சொன்னாக்க, பெரிய சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் உங்களுக்கு ராகு இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வருவாங்க. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இருக்குது. காலபுருஷனுடைய முதல் வீடுங்கிறதுனால கொஞ்சம் எப்போதுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. தான் இருக்கிற இடத்துல பெயர், புகழ், மரியாதை இவை அனைத்தும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நியாயவாதிகள், நேர்மை உடையவர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் 6வது வீட்டு அதிபதி புதனாக வருவதால் தாய் மாமனுக்கும் இவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவர்களோட இவர்கள் ரொம்ப ஒத்து போக மாட்டார்கள். ஏன்னா 6ஆம் வீடுங்கிறது புதனோட வீடு. புதன் யாரை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா தாய் மாமனை குறிக்கும். நீங்கள் எந்த மேஷராசியை வேணாலும் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு தாய் மாமனோடு சரியான உறவு என்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் பிரகாசத்துடன் இருப்பார்கள், நல்ல திடகாத்திரமான தேகமுடையவர்களாக இருப்பார்கள், ஏதாவது ஒரு விளையாட்டுத் துறையில் பெரிய வல்லுநர்களாக இருப்பார்கள். அதை பேரண்ட்ஸு தெரிஞ்சு அந்த இதை என்கரேஜ் பண்ணணும். எந்த விளையாட்டுத்துறை அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்கோ கண்டுபிடிச்சு அதை நம்ம முன்னேற்ற பாதையில் கொண்டு போனால் அந்த விளையாட்டுத்துறையில் பெரிய ஆளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதைப்படி பார்த்தாக்க அவங்களுக்கு உடம்பும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் இல்லையா? அவருக்கு நல்லா ஒத்துழைக்கும். ஏன்னா செவ்வாயோட ராசிங்கிறதுனால சீக்கிரம் சோர்வடைய மாட்டார்கள். உழைப்பு, உறுதி உடையவர்கள், மன உறுதி உடையவர்கள். அதனால இவங்கெல்லாம் இந்த மேஷ ராசி டிப்ரெஷனுக்கே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களே பாஸ். நம்ம போகிற வழி கரெக்டாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது தெரிஞ்சிடுச்சுனாலே டிப்ரெஷனுக்கு வழியே இல்லை. நீ எதை வேணாலும் சொல்லு, நான் டோன்ட் கேர் அப்படின்னு இருப்பாங்க. கேரே பண்ண மாட்டாங்க. அவங்க வழியில் போயிட்டுருப்பாங்க. அவங்க போகிற வழி கரெக்டு அப்படின்னு அந்த வாதாடுறதுக்கும் தயங்க மாட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸர்லாம் பொறுத்த வரைக்கும் ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஏடிஜிபி இந்த மாதிரிலாம் பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் மேஷராசி பிறந்தவங்க தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வலிமையுடைய ராசி, பெருமையுடைய ராசி என்றால் அது மேஷ ராசி தான். நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதேபோல் வரும் வீடியோக்களில் எல்லா ராசிகளையும் பற்றி பேச இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.